பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்து வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு பதில் தருவார். பயப்படாதுங்க. ஆனா ஒரு அழகான ஆலயத்தை பாக்குறீங்கல்ல, ரொம்ப பழமையான ஆலயம். இந்தோனேஷியா தேசத்துல மேடன் என்கிற சிட்டி ஒரு பட்டணம் இருக்கிறது. இங்க கட்டப்பட்டிருக்க ஒரு பழமையான ஆலயம். இந்த தேசத்தை ராஜாக்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு டச்சு பீப்புள் வந்து இந்த தேசத்தை 350 வருஷம் ஆட்சி பண்ணி இருக்கிறார்கள். இந்த டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட ஆலயம் தான் இது. 200 வருஷம் பழமையான ஆலயம். இப்பொழுதும் இங்கே ஜனங்கள் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இந்த ஆலயம் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சம் இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அந்த நாட்களிலேயே அது நிமித்தமாக இன்றைக்கு பாருங்க, இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகி லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய மக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அரசாங்க கணக்கெடுப்பின்படியே 11% கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே 4வது அதிக ஜனத்தொகை உள்ள ஒரு தேசம் இந்தோனேஷியா தேசம். 17,000 தீவு கூட்டங்கள் அமைந்த ஒரு தேசம்தான் இது. இந்த தேசத்துல கிறிஸ்தவர்கள் இந்த அளவிற்கு பெருகி இருக்க காரணம், இன்றைக்கே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சத்தை இந்த தேசத்திற்குள்ள சில தேவ பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல கூடி ஆராதித்திருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சபை மக்கள் சொல்லுகிறாங்க, கிட்டத்தட்ட 25% அதிகமாய் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இருப்பதாய் சொல்லுகிறார்கள். உண்மைதான், அதற்கான அறிகுறிகள் தோன்றுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார், என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? 18ஆம் சங்கீதம் 28வது வசனம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீதின் ஒரு பக்தன், தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற மனிதர். ஆண்டவர் துணை நின்றார். அதே சமயத்துல அவர் இருளான பாதையிலே ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இப்ப இருளான பாதையில போகிறேன், இங்கேயே நான் நிற்க மாட்டேன், கர்த்தரை வெளிச்சமாக்குவார். விசுவாசத்தோட அறிக்கையிட்டார். அதே மாதிரி வாழ்க்கையில நடந்தது. உங்க வாழ்க்கையில ஒரு இருளான பாதையில இப்ப நடந்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு இருள் சூழ்ந்து வந்திருக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி இதை தாண்டுவதுன்னு தெரியல. ஒரு இருட்டுல தடுமாறுகிறதை போல தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் எவ்வளவு காலம் இந்த இருட்டுல வாழ போகிறேன்னு நினைத்து கொண்டிருக்கலாம். உடைய குடும்ப வாழ்க்கையில, வேலையில, பிசினஸ்ல, பல காரியத்துல இருள் சூழ்ந்து வந்த ஒரு சூழ்நிலை. கர்த்தர் உடைய இருளை வெளிச்சமாக்குவார். சீக்கிரத்துல வெளிச்சம் உதிக்கும். சீக்கிரத்துல இந்த இருள் நீங்கும். சீக்கிரத்துல வழி பிறக்கும். நீங்க ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீர்கள். விசுவாசிங்க. கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். விசுவாசத்துக்கு சொல்லுங்க, அந்த அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, என்னுடைய இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுவீர். சீக்கிரத்தில் நான் வெளிச்சத்தை காண போகிறேன். இந்த இருளெல்லாம் நீங்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.